நான் ஆரம்பத்தில் நிறைய கோர்சஸ் வந்துட்டு தேடிட்டு இருந்தேன். என்ன துறையில் எனக்கு உண்மையிலேயே எதில் போகணும்னு சொல்கிற ஒரு ஃபீட் ஒன்று என்கிட்ட இருக்கல. ஏதாவது கோர்ஸ் ஒன்றுக்குள்ள நான் உள்ளுக்கு போகணும் அப்படி ஒரு ஐடியா ஒன்று இருந்துச்சு. இப்படி போகிறேன்னு சொல்கிற ஒரு இது ஒன்று இருக்கல. அதுக்கப்புறம் தான் நிறைய இடத்துல விசாரித்தேன். அதே மாதிரி இந்த ஃப்ரெண்ட் தான் இதுக்கான ஃபெஸ்ட் ஆரம்பமே அவர் தான். நான் எப்படி உள்ளுக்கு வந்தேன்னு ஃபெஸ்ட் சொன்னேன்னு சொன்னால், ஃப்ரெண்ட் வந்து சொன்னார் இப்படி தான் மீடியா காலேஜ் ஒன்று இருக்குது, பெஸ்ட்டாக நடக்குது, போயிட்டு பார்ப்போம், உனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது எனக்கும் இருக்குது, உள்ளுக்கு போனால் ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்னு தான் ஜாயின் பண்ணினோம். 2 பேருமே ஓகேவா இருந்துச்சு. இங்கே வந்து நான் எடுத்த டிசிஷன் வந்துட்டு நான் நல்ல ஒரு எடிட்டர் ஆகணும். நான் வந்தது எடிட்டுக்கு மட்டும்தான், வீடியோ ஷூட்டிங் எடிட்டிங் மட்டும்தான் படிக்கிறதுக்கு வந்தேன். ஒழுங்கான க்ரியேட்டிவிட்டி வந்துட்டு சத்தியமாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜே மீடியாவுக்குள்ளே வந்தேன். இங்கே வந்தோடனே என் வாய்ஸ் நல்லான்னு சொல்லி சார் சொன்னார். என் வாய்ஸ் எப்படின்னு எனக்கே தெரியல. ஏன்னா நான் எந்த வீடியோவில் இது வரைக்கும் ஒரு வாய்ஸ் செஞ்சு போட்டில்லை. இப்போ இங்கே வந்தோடனே சார் சொன்னார், இல்லை வாய்ஸ் கொஞ்சம் நல்லா இது, வாய்ஸ்லேயும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி என்னோட ராசி சார் சொன்னார். அதுக்கப்புறம் வாய்ஸ்லேயே ட்ரை பண்ணி இன்றைக்கு நான் நானே எந்த வாய்ஸ்லேயே ஓன் வாய்ஸ் வீடியோ எந்த எடிட்டிங் எந்த எல்லாமே எந்த சொந்த இதில் நான் இன்றைக்கு ஒரு வீடியோ செஞ்சுக்கிறேன்னு சொல்கிறது எனக்கே மிச்சம் ஒரு பெருமையாக இருக்குது. இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி தந்தது ஜே மீடியா காலேஜ் தான். முன்னு போய் பேசுகிறேன்டாலே ஒரு பெரிய சிக்கொண்டு இருக்குது. உண்மையை சொல்ல போனா சருக்கு நல்லா தெரியும். நியூஸ் ரீடிங் ஆகலாம் நான் முன்னு போயில கடைசியாக தான் இருந்தேன். சரி பார்த்துட்டு இருந்து சரி நீ சும்மா செஞ்சு பாருன்னு தான் அனுப்பினார் ஒழிய. அதுக்கு பிறகு நான் இங்கே வந்து எக்ஸாமுக்கு சூஸ் பண்ணினது நியூஸ் ரீடிங் தான். நான் கடைசியாக நியூஸ் ரீடிங் கிளாஸ்லேயே நான் தான் கடைசியாக வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணினது. ஆனால் இங்கே எக்ஸாமில் நான் தான் ப்ரெசென்ட் பண்ணேன். எது நியூஸ் ரீடிங் எடுத்தேன். அதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் தான் மெயின் காரணம். நான் நல்லா செய்வேன் கான்ஃபிடென்ட் வந்துட்டு எனக்கு இந்த காலேஜ் மூலமாக தான் ஏற்படுத்தி தந்தாங்க. இன்னும் நிறைய பேருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக, இந்த காலேஜ் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்றதோட ரசா சேருக்கும் அதோட ராசித் மலரின் சேருக்கும் நன்றியை தெரிவிக்கிறதோட ஜே மீடியா காலேஜுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கொள்றேன். இலங்கையில் அரசு டிவிக் அங்கீகாரத்துடன் மிக நீண்ட நாட்களாக இயங்கி வரும் ஒரே ஒரு தமிழ் மொழியிலான ஊடக கல்லூரியான JM மீடியா காலேஜில் இணைந்து பயணிக்க உங்களுக்கும் வாய்ப்பு. அதிசிறந்த வளவாளர்கள், பயிற்சியுடன் கூடிய வகுப்பு, நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள், தவணை முறையிலான கட்டண திட்டம், பெறுமதியான சான்றிதழ். ஊடகத்துறையில் ஆர்வம் உள்ளவர்கள் அனைவரும் வயதில்லை என்று இணைந்து கொள்ளலாம். JM மீடியா காலேஜ் 0777128 348.